Hi friends, இன்னைக்கு நாம crispy fish lollipop எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு lollipop பண்றதுக்கு 1/2 கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். முதல்ல இதில் இருக்கிற முள்ளையும் தோலையும் நீக்கிடலாம். நீக்கியாச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட அரை எலுமிச்சப்பழச்சாறு, ஒரு முட்டை, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, அதோட 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அடுத்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், ஏலக்காய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுவோம். அரைச்சதை பவுலில் மாற்றியாச்சு. இன்றைக்கி நான் ஃபிஷ் லாலிபாப் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கும்போது அதில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 கையிலையும் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மசாலாவில் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கை எடுத்து அதில் சொருகி அதை இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கறதுக்கு லாலிபாப் மாதிரி தெரிகிற அளவுக்கு ஒரு ஷேப்பை கொடுத்துக்கணும். இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா மற்றது ஷேப்பை நம்ம ஈஸியாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இங்கே ஒரு முட்டையை உடைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மேலே ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் ஒரு பெரட்டிக்குவோம். ஒரு கோட்டிங் கொடுக்கணுன்னாலும் ஓகே, இல்லை 2 கோட்டிங் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை சூடாக்கி பொரிச்சிட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த ஃபிஷ் லாலிபாப்பை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்க வேண்டியது தான். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். அருமையாக பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்குவோம். செம டேஸ்டியாக கிறிஸ்பி ஃபிஷ் லாலிபாப் ரெடி.